Welcome to my channel Vasu Lifestyle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்து டே எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ காலையில் பசங்களை அனுப்பிச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு டஸ்டிங் முடிச்சுட்டு மோப் தான் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே வந்து வியாழக்கிழமை தான் வந்து இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வச்சுப்பேன். ஸோ இந்த வாரம் வந்து பசங்களுக்கு நேற்று லீவு அப்படிங்கிறதுனால அதுங்களை வச்சுட்டு இதெல்லாம் செய்ய வேணாம், இன்றைக்கி ஃப்ரீயாக செஞ்சுக்கலான்னு நேற்று வந்து செய்யலை. ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலே வந்து பசங்களை அனுப்பிச்சதுக்கப்புறம் செய்யலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இதெல்லாம் செஞ்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தது இருந்தது. சரி, அதை வந்து சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது மாதிரி சுட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் கார்னில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. அந்த முத்துன சோளம் சுட்டு சாப்பிட்டா இருக்கும்ல, அந்தளவுக்கு டேஸ்ட்டு இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு கார்ன் சுட்டுட்டு நான் வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6:30க்கெலாம் வந்து இன்றைக்கி டின்னர் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மாவு எடுத்துகிட்ருக்கேன். பிசைஞ்சு வச்சுட்டோன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிறப்ப நல்லா சாஃப்டாக சப்பாத்தி கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பிசைஞ்சு முன்னாடியே வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து காளான் கிரேவி தான் பண்ண போகிறேன். நான் வந்து 1/2 kg காளான் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு காளான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரேவியோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். ஸோ உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி, மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா வந்து ஜூஸ் கேட்டுச்சு, ஆரஞ்சு ஜூஸு. ஆனால் ஜூஸ் போடுற அளவுக்கு பழம் இல்லை, 2 பழம் தான் இருந்தது. அதனால சரி இது மாதிரி கட் பண்ணி தரேன் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அதை தான் ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா இந்த பழம் வந்து உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படி கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கடாயில் பட்டர் சோம்பெலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வந்து வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே. ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஊற்றிட்டு பொடியெல்லாம் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோன்னா சூப்பரான மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, இந்த பேஸ்ட்டு அரைக்க ஊற்றுனது தான். மற்றபடி அந்த மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சப்பாத்திக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருட்டிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுட்டேன். அப்போ தான் ஒரே ஷேப்பில் சப்பாத்தி கிடைக்கும். இப்போ வந்து டக்கு டக்குன்னு தேய்ச்சி போட்டு எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி டின்னர் சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவி தான். அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்ததுனால இந்த வாழைப்பூ வாங்கிட்டு வந்து 2 நாளாக இருந்தது. சரி அதை எடுத்து வச்சிடலாம், நாளைக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ எடுத்து வச்சுட்டா டக்குன்னு சமைச்சிடலாம், இல்லைனா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு 2-3 நாளாச்சு வாங்கிட்டு வந்து இனிமேல் வச்சா அது கருத்துடும். ஸோ அதனால் இப்போவே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் கையோடு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போணுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.